அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங் எவ்ரிவன். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 15 February 2026 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நேற்று மத்திய அமைச்சரவை கூடி சில இம்பார்ட்டண்ட் இனிஷியேட்டிவ்ஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆல்ரெடி பட்ஜெட்டில் சொன்னது தான். ஸோ ஸ்டார்ட் அப்க்கு அகைன் ஒரு 10,000 crore வந்து ஒதுக்கீடு செய்கிறாங்க. ஓகே, அதுக்கு மோடியும் வந்து ஒப்புதல் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து நேற்று அந்த சேவா தீர்த்தில் ஸோ இந்த சேவா தீர்த்தில் நடந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கு அது பார்க்கப்படுது. ஓகே, அதோட ஒரு கூடுதல் தகவல் என்னென்னா பார்த்திங்கன்னா, இப்போது எலெக்ஷன்ஸ் வரப்போகுது இல்லையா, அசாம், கேரளா, மேற்கு வங்கம். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்ஸில் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அசாம் மாநிலத்தில் வந்து ரூபாய் 18,622 கோடி மூலதன செலவில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் முதல் நேருக்கு அடியிலான 34 கிலோமீட்டர் தொலைவிலான சாலை மற்றும் ரயில் வழித்தட இரட்டை சுரங்கப்பாதை திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் ரோட்ஸ், ஓகே, ரோட்வேஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ரயில் பாதைகள். சரியா? ஸோ நமக்கு தெரிஞ்சு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்கிட்டது லைக் எங்கே வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் நேருக்கடியில் முதல் சாலை மற்றும் ரயில் வழித்தட பாதை எங்கே வருதுன்னா அசாமில் வருது. ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த வங்கதேச பிரதமராக வந்து தாரிக் ரஹ்மான் அவங்க வந்து பதவியேற்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து புதிய பிரதமராக இவர் வரதுனால நம்ம இந்தியா கூட ஒரு சுமூகமான தீர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சரியா? ஸோ இவர் வந்து அதாவது திங்கட்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை வந்து பதவி ஏற்றுக்கிறதா இருக்கார். ஸோ அதுக்கு மோடியை கூப்பிடலாமான்னு சொல்லிவிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறதா ஒரு தகவல்கள்லாம் வெளிவருது. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, இன்றைக்கி செய்திகள் கம்மியாக தான் இருந்துச்சு. கூத்துரு பண்ணோன்னா அரசியல் செய்திகளை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோவை குண்டு வெடிப்போட நினைவு நாள், அதுக்காக நிறையா அஞ்சலி கூட்டங்கள்லாம் நடந்துச்சு. இன்றைக்கி சண்டேன்றதுனால ஆர்டிக்கல் இல்லை. ஸோ ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா வந்து நேற்று நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் இல்லையா, ஸோ அசாமுக்கு கவுஹாத்திக்கு வந்து நேற்று வந்து நம்ம பிரதமர் அவர்கள் சில முக்கியமான திட்டத்தெல்லாம் தொடங்கி வச்சுருந்தார். அதில் என்னென்னு பார்த்திங்கன்னா, ரூபாய் 3,000 கோடியில் கட்டப்பட்ட பிரம்மபுத்திரா பாலம் திறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அசாமில் கவுஹாத்தியில் பிரம்மபுத்திரா ரிவர் போகுது இல்லையா குறுக்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலத்தை வந்து கட்டியிருக்காங்க. சரியா? 6 வழி பாலம். ஓகே, ஸோ அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா குமார் பாஸ்கர் வர்மா சேது அப்படின்ற அந்த பெயரிடப்பட்டிருக்கு அந்த பாலத்துக்கு, குமார் பாஸ்கர் வர்மா சேது. ஓகே, ஸோ இது வந்து கவுஹாத்தியும் வடக்கு கவுஹாத்தியும் இணைக்குது. ஸோ இந்த பிரம்மபுத்திரா பாலம் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. சரியா? ஏன்னா 6 வழி பாலன்றதுனால ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு இதுவாக பார்க்குறாங்க. ஏன்னா ஈஸியாக நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு, ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கும் ஒரு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அந்த பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு அதுதான் தேவை. சரி, அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து இந்த தரையில் வந்து அவருடைய அவசர காலமாக ஒரு லைக் அவரோட விமானத்தை தரையிறக்கி பார்த்துருக்காங்க. அதையும் வந்து சாதனை மாதிரி பண்ணியிருக்காங்க நம்மளோட ஏர்ஃபோர்ஸ். ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நேற்று வந்து புல்வாமா அட்டாக்கோட ஒரு நினைவு அஞ்சலியாக நேற்று பார்க்கப்படுது. 2019 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்மளோட சோல்ஜர்ஸ் வந்து போயிட்டுருக்கும்போது இந்த தீவிரவாதிகள், பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் ஜெய்ஷ்-இ முகமது அவங்க வந்து தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தினாங்க. ஸோ அதில் நிறைய பேர் இறந்து போனாங்க. ஸோ அதோட 7th செரிமோனி ஒரு நினைவஞ்சலியாக பார்க்கப்படுது நேற்று. ஓகே, நிறைய சிஆர்பிஎஃப் வீரர்கள் இறந்து போயிருப்பாங்க இல்லையா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்தோன்னா ஃபுல் அரசியல் செய்திகள்ன்றதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பருவநிலை நடவடிக்கைகளுக்கு ஜிடிபியில் 5.6% ஒதுக்கீடு. ஸோ இப்போது அன்எக்ஸ்பெக்டட் டிசாஸ்டர்ஸ் இருக்குல்ல, லைக் சுனாமி, லைக் லேண்ட்ஸ்லைட்,
ஓகே, மழையினால் பாதிக்கப்படுறது, ஹெவி ரெயின்ஃபால். ஓகே, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஜிடிபியிலேருந்து ஒரு 3.7% தான் வந்து ஒதுக்கிட்டு இருந்தாங்க. சரியா, 6 ஆண்டுகளுக்கு முன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 5.6க்காக நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க பேசியிருக்காங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு அதுக்காக ஒரு மாநாடு நடக்குது. சரியா, எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்மனியில் முனிச் அப்படின்ற ஒரு நகரத்தில். சரியா, ஸோ பாதுகாப்பு விவகாரம் தொடர்பாக உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு மாதிரி நடத்துகிறாங்க. அதெல்லாம் இவங்க போய் பேசியிருக்காங்க, நிறைய பேர் போயிருக்காங்களே, நம்மளுடைய மத்திய அமைச்சர்கள் சில பேர் போய் அங்கே போய் பேசியிருக்காங்க. ஓகே, என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நமக்கு தேவையானது இந்த எத்தனை பர்சன்டேஜ்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 5.6. ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்தோன்னா அதோட விளையாட்டு செய்திகளுக்கே வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் யார் ஜெயிக்க போகிறான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ வேர்ல்ட் ஜியோ பாலிட்டிக்ஸ் லெவலில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து ஈரானோட ஒரு போர் புரிகிற நிலைமையில் தான் இருக்காங்க. அவங்க படைகளெல்லாம் வந்து அந்த மத்திய கிழக்கு கடற்கரை இருக்கு இல்லையா, அங்கே அசம்பிள் பண்ணிகிட்ருக்காங்க ஈரானுக்கு எதிராக. ஸோ இது என்ன ஆகும்னு தெரியல, அது அப்படியே போயிட்டே தான் இருக்கும் போல். ஓகே, அடுத்து என்னென்னா அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள். ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப குறைவான செய்திகள் தான். இன்றைக்கும் சண்டே, ஸோ நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு ஏதாச்சும் நிறைய செய்திகள் இருக்கான்னு சொல்லிவிட்டு. ஓகே, தட்ஸ் இட். நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.